ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது. தெரியுது. ஓகே. சரி. ஸோ நேத்து வந்து ஃபங்ஷன்ஸ் பார்த்தோமா? ஸோ நம்ம இன்னைக்கு அதோட கன்டினியூஷனா லைக் நீங்க டியூப்பிள் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ ஆமா. GitHub அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சுல எல்லாரும்? பண்ணியாச்சு ப்ரோ. ஓகே. 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 ஸோ இதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, மியூட்டபிள் அண்ட் இம்மியூட்டபிள் அப்படின்றது. ஓகேங்களா? டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள்வாங்க, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ லிஸ்ட்டில் வந்து இப்போது நான் ஆப்பிள், பனானா, செரின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னால் ஆப்பிளை ஐ ஹவ் டிக்ளேர்ட் இட், இந்த ஒரு லிஸ்ட்டை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து அதோட இண்டெக்ஸ் வந்து 1ல் வந்து என்ன இருக்குது, பனானான்னு இருக்குது. அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் இட். என்னோட ப்ரோக்ராம் கோடில் எந்த இடத்துல வேணாலும் என்னால் அதை மாடிஃபை பண்ண முடியும். ஓகேவா? பட் நான் டியூப்பிளில் ஒன்ஸ் நான் இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் இஸ் லைக் ஸ்டாட்டிக். இப்போது கவினோட டோக்கன் கீ வந்து இதுதான் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அதுதான் என்னோட டோக்கன் கீயாக இருக்கணும். ஏன்னா டோக்கன் கீ, பாஸ் கீ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாட்டிக்கில் ஒரு அப்ளிகேஷனோட நம்ம கனெக்ட் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டியூப்பிளில் இதுவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்டர்ஸ்கோர் டியூப்பிள் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஆரஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே. ஸோ டியூப்பிள் கிரியேட் பண்ணும்போது ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் கிரியேட் பண்ணுவோம், இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட் வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட், பட் டியூபிள்ஸ் வந்துட்டு ஆங்குலர் பிராக்கெட். ஓகே ஓகே. இந்த டியூபிள்ஸ்க்குமே வந்துட்டு கீ வேல்யூஸ் இருக்கும். டியூபிள்ஸ் கீ வேல்யூவே கிடையாது, லிஸ்ட்டுக்குமே கீ வேல்யூஸ் கிடையாது, டிக்ஷனரிக்கு மட்டும் தான் உங்களுக்கு கீ வேல்யூஸ். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் இன்டர்னலாக நம்ம சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்ல, லிஸ்ட்டில் வந்து
லென்த் ஆஃப் லிஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது, லிஸ்ட் டாட் அப்பன் பண்ண முடிஞ்சது, லிஸ்ட் டாட் ரிமூவ் பண்ண முடிஞ்சதுல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் எதெல்லாம் வந்து டியூப்புளுக்கு அப்ளிகபிள், எதெல்லாம் வந்து லிஸ்ட்டுக்கு அப்ளிகபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? தெரியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அப்பண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது. ஸோ அப்பண்ட் ஆஃப் எக்ஸ்னால் ஒரு லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று அப்பண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸே இன்னொரு இதோட நம்ம ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் டேரெக்டாக உங்களுக்கு இதில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பனானா அப்படின்றது ஆப்பிள், பனானா, செரி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரூட் லிஸ்ட் டாட் அப்பன் ஆரஞ்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஆரஞ்சு வந்துட்டு அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகும். எந்த இடத்துல இருக்கும்? ஃபர்ஸ்ட்ல வருமா, எண்ட்ல ஆட் ஆகுமா? எண்ட்ல ஆகும். ஸோ நம்மளோட இதோட கான்செப்ட் என்னது? ஸ்டாக்கா query? ஸோ வந்துட்டு ஒரு கியூ. கியூனா என்ன பிரின்சிபல்? கியூ வந்துட்டு லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஏய், நீ ஒரு ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்குற, யார் லாஸ்டா நிக்கிறாங்களோ அவங்க தான் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். யார் முதல்ல போறாங்களோ அவங்க தான் வெளியே வர முடியும். ஸோ அப்போ இது வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. ஒரு ஒரு கோணிப்பை இருக்கு, அந்த கோணிப்பையில வந்து நீ என்ன பண்ற, பொருள்லாம் போடுற அப்படின்னா கடைசியா போட்ட பொருள் தானே நீ முதல்ல எடுப்ப. ஸோ அப்போ நீ கடைசியா நீ வந்து ஆட் பண்ற அப்படின்னா அது எங்க இருக்குது? கடைசியா தானே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். ஓகேவா? கியூ கிடையாது. ஓகே, ஸோ இங்க அப்பண்ட் நீங்க கொடுக்கும்போது ஆரஞ்சு வந்து இந்த கடைசியில போய் அப்பண்ட் ஆகும். இப்போ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் பனானான்னு கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்? பனானா ரிமூவ் ஆகும். பனானா ரிமூவ் ஆகும். அப்போ இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் கிரியேட் ஆகுமா, இல்லைனா வந்து இந்த செரி அதெல்லாம் வந்து மூவ் ஆயிருமா? மூவ் ஆகிரும். ஓகே, ஸோ நம்ம இது எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆப்பிள், பனானா, செரின்னு இருக்குது. நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம், லிஸ்ட் ஆஃப்டர் அப்பண்டிங். அப்பண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு என்ன ஆகுது? ஆரஞ்சுன்றது ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே பனானா வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பனானா மட்டும் ரிமூவ் ஆகிட்டு உங்களோட செரி அண்ட் ஆரஞ்சோட இண்டெக்ஸ்லாம் வந்து மாறிடுது. இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட்ன்ற ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு இண்டெக்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு எந்த இடத்துல நான் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன்? இண்டெக்ஸ் 1. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது 0, இது 1. ஓகே, ஸோ ஆப்பிளுக்கும் செரிக்கும் நடுவில் நான் கிரேப்ஸை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுது. ஓகே, அப்புறம் வந்து சார்ட் பண்ணுறோம். சார்ட்னா என்ன அர்த்தம்?
அரேஞ்சிங். ஸோ பை டிஃபால்ட்டாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உங்களுக்கு சார்ட் ஆகி வரும். ஓகே, அடுத்தது வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ்னால் நம்ம சார்ட் பண்ணதையே நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் சார்ட்டிங், ரிவர்ஸ் இதில் ஆர்டரில் நம்ம காட்டுறோம். ஓகே, ஸோ கடைசியாக உங்களுக்கு என்ன ஆகுது, இது ஜஸ்ட் இண்டெக்ஸ் வந்து மட்டும் இங்கே வந்து காட்டுறோம், அவ்வளோதான். ஸோ டியூப்பிளில் இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா, ரெண்டே தான். அதோட இண்டெக்ஸ் என்னன்றது உங்களால் செக் பண்ண முடியும், இல்லைனா ஆப்பிள் எத்தனை வாட்டி உங்களோட இதில் இருக்குது அப்படின்றத செக் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ ஏன்னா டியூப்பிள் இஸ் இம்மியூட்டபிள். டியூப்பிளில் நீங்கள் வந்து ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களால் என்றைக்குமே சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ நன் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன், வாட் எவர் த ஆப்ரேஷன் நம்ம இங்கே பார்த்துருக்கோம்ல, இதில் எதுவுமே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, டியூப்பிளில் பண்ண முடியாது. ஓகே, அண்டர்ஸ்டுடா? இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் வைஸ் டியூப்பிள் வந்து உங்களோட ப்ரோக்ராமில் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், சேஞ்சே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அது வந்து லோட் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இந்த இதை மட்டும் இதில் அனுப்ப முடியுமா சாட்டில்? இந்த லிஸ்ட்டு நீங்கள் எப்படியா இருந்தாலும் நான் வந்து ஓகே இதுதானே, இது நான் எல்லாத்தையும் நான் போட்டு அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம கிளாஸோட இதில் நான் இதை ஆட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே சரி, இதில் உங்களுக்கு அப்படியே நான் இந்த நோட்ஸ்ன்னு போட்டு நான் இதில் அப்படியே அப்பன் பண்ணிட்டே வரேன். ஸோ நம்ம கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்களா, லைக் கோ த்ரூ பண்ணீங்களா ஏதாவது, அதில் ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு புரியாமல் இருக்கா? இல்லை ப்ரோ, நான் அப்படி எதுவும் பண்ணலை. லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த சம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ட்ரிபிள்ஸ் கான்செப்ட் பார்த்துட்டு கேட்டேன். ஓகே, வேரியபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். வேரியபிள்ஸில் உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன தான் வருது, ஸ்ட்ரிங்கு தான் வருது. சொல்லுங்கள் சையத். இல்லை அந்த இதுதான் கீவேர்ட்ஸ் தான் பார்த்துருந்தேன். பட் அது ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அந்த அப் அண்ட் ஷார்ட்டுக்கான மீனிங் தெரியாமல் இருந்துச்சு. ஓகே ஓகே சரி, நம்ம இது பிரகாரம் ஒரு வாட்டி எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, ஆர்டர் பிரகாரம் போவோம். தென் நம்ம வந்து இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ தட் யூ வில் கெட் சர்டன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை வச்சு எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுன்ற ஒர்க் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ரிங்குன்றது இருக்குது. ஓகே, இன்ட்டு, ஃப்ளோட்டு. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். சம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் காம்ப்ளெக்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவோம். லைக் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களே, எக்ஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் ஜே ஜே 3J அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட ரெகுலர் ஆட்டோமேஷன் இதில் வந்து இது அவ்வளோவா நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, அப்புறம் சீக்வன்ஸ் டைப்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம லிஸ்ட்டு பார்த்தோம், டியூப்பிள் பார்த்தோம், ரேஞ்ச் பார்த்தோம். ரேஞ்ச் எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்? ஒரு நம்பர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 to 100 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அதான் அது எந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம், எதோட ஆட் பண்ணி பார்த்தோம் நம்ம? ஃபார் லூப்போட நம்ம சேர்த்து ரேஞ்சுன்றதை பார்த்தோம். ஓகே, அடுத்த மேப்பிங் டைப் வந்து டிக்ஷனரி. ஏன் இதை மேப்பிங் டைப்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு 1 to 1 மேப்பிங் இருக்கும். ஸோ ஒரு கீ இருக்கும், அந்த கீயோட மேப்பிங் என்ன அப்படின்ற மாதிரி 1 to 1 மேப்பிங் இருக்கிறதுனால இது வந்து மேப்பிங் டைப்பு.
செட்டு நம்ம இன்னும் பார்க்கல. அதை நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல வந்து பார்க்கலாம். பூலியன் வந்து நம்ம பார்த்தோம், பூல். ஆனால் பூல் வந்து தனியாக கிரியேட் பண்ணி நம்ம பார்க்கல. பட் நம்மளோட ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் வந்து நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே பாருங்க. ஸோ எதர் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன். இதே வந்து நீங்கள் தனியாக என்ன பண்ணிக்கலாம், பூல் ஆஃப் ஒரு பர்டிகுலர் இது நீங்கள் எடுத்து வச்சு, இப்போ நான் என்கிட்ட ஒரு நம்பர் வந்து 0ன்னு இருக்குது, இன்னொன்று 1ன்னு இருக்குது. இதை நான் பூலில் கன்வெர்ட் பண்ணோம்னா பூல் ஆஃப் 0 அப்படின்னா என்ன வரும், ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். நம்மளுக்கு நார்மலாக ஒரு பர்டிகுலர் இன்டிஜர் வேரியபிளாக ஒரு இன்புட் வருது, அது நான் வந்து ட்ரூவா ஃபால்ஸாக நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த பூலியன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, பைனரி டைப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே உங்களோட கேன் கான்செப்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே பைட்ஸ் ரிலேட்டடாக தானே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. லைக் உங்களுக்கு 8 பைட்ஸ் 16 பைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அந்த இடத்துல இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வந்து இதை பைட்ஸாக தான் நீ ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 5A அப்படின்னு ஒரு பைட்டு கிரியேட் பண்ணுறோம், இல்லைனா FEன்ற ஒரு பைட் வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டத்துக்கு இது பைட்ஸா இல்லைனா வந்து ஸ்ட்ரிங்கான்றதே தெரியாது. ஏன்னா பை டிஃபால்ட் இது எல்லாத்தையுமே என்னவா தான் எடுத்துக்கும், ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ நான் வந்து ஒரு கேன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அந்த இடத்துல வந்து இதை வந்து நீ ஸ்ட்ரிங்காக ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே இடத்துல உங்களால் இது இன்டிஜராகவும் மாற்ற முடியாது. கரெக்டாக FEA வந்து நீங்கள் இன்டிஜராக மாற்றிங்கன்னா ஆஸ்கி கோடடாக மாறும். பட் FEன்றது உங்களோட டெசிமல் கன்வர்ஷன், ஹெக்ஸா டெசிமல் கன்வர்ஷன் அந்த மாதிரி ஆகணும்னா நம்மளுக்கு வந்து இந்த பைட்ஸ் ரெப்ரசன்டேஷன் தேவைப்படும். ஸோ எந்தெந்த இடத்துல இது யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹலோ, புரியுது ப்ரோ. ஓகே. ஸோ அதேமாதிரி பைட்ஸ் அரேனா அரே ஆஃப் பைட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட டேட்டா டைப்ஸோட டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ ஒரு ப்ரோ அந்த செட்ஸ் மட்டும் இன்னொரு தட்டி சொல்லுங்க. செட்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகே, நம்ம செட்ஸ் வந்து அது வேற ஒரு இப்போ இதில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 65ன்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, 65, 66, 67. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து 65ன்றது வந்து ஓகே. உங்களுக்கு இந்த ஆஸ்கி கோட் கன்வென்ஷன்ஸ் தெரியுமா? இந்த இமேஜ் கிளியரா தெரியுதா? ஓகே. ஓரளவுக்கு ஒரே ஒரு நிமிஷம். மேபி ஜூம் பண்ண முடிஞ்சா. தெரியுதா இப்போ?
தெரியுது. ஓகே. இப்ப ஸோ தெரியுது. நார்மலா உங்களுக்கு ASCII டூ டெசிமல் கன்வர்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? டெசிமல் வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு என்னது 1, 2, 3, 4 அதெல்லாம் தான் நம்மளோட டெசிமல் வேல்யூஸ். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா 00னா அத நான் ASCIIயா கன்வெர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் 00னா நல். ஓகே. ஸோ அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட் ASCII கோடுன்றது. ஸோ அதுல 48 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்தனா அதோட ASCII ரெப்ரசன்டேஷன் வந்து என்னது 0. ஸோ சிமிலர்லி 65 கொடுத்தனா கேபிட்டல் ஏ, அதான் 97 கொடுத்தனா ஸ்மால் ஏ. ஓகே, திஸ் இஸ் a generalized underlying ASCII conversion for any microcontroller or microprocessor. ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டருக்கு உங்களுக்கு தேவையான அந்த கன்வர்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ இப்போ நான் 65 இது மொத்தமா 250 தான் இருக்கா ப்ரோ? புரியல. ஆமா. ஸோ இது ஓகே, ஓகே. டைரக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் கீபோர்ட்ஸ். ஓகேவா, நீங்க கீபோர்டில் நீங்க ப்ரெஸ் பண்றீங்கல்ல ஒரு ஆக்ஷன், அது இன்டர்னலா உங்களுக்கு என்ன ஆகணும், உங்களுக்கு மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல மாறணும். ஸோ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஏன்றது நம்ம ஹையர் லெவல்ல இருந்து நம்ம ப்ரெஸ் பண்றோம், அது 65 மாறும். 65 வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு பைனரிஸா இன்டர்னலா மாறிடும். ஏன்னா அட்மோஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து என்னது லைக் பைனரி ஃபார்ம்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்மளோட ஹியூமன் ரீடபிளுக்கு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கன்வர்ஷன் லாஜிக் வந்து ரொம்பவே ஸ்டாட்டிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ இது பிரகாரம் தான் எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஆகணும். ஏன்னா இப்போ நீ ஒரு சிஸ்டம் வச்சிருக்க, நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன். நீ ஏன்னு ப்ரெஸ் பண்ணும்போது அங்கே 76ன்னு உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ள அந்த மாதிரி நீ ப்ராசஸ் பண்ணுறதுன்னு வச்சிருந்தேன்னா என்னால் என்ன பண்ண முடியாது. நான் ஒரு கோடு அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துன்னு ஒன்றில் போட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ ஜெனரலைஸ்டாக ஒரு ASCII இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் டேட்டா. ஸோ இதோட இதுக்கு வரலாம். ஸோ 65 அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஏ, 66னா பி, அடுத்தது வந்து சி. ஸோ இதை நான் வந்து பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன், அதுதான் இந்த கன்வர்ஷன். ஸோ டெசிமல் வந்து நான் என்ன பண்ணுறேன், பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா அது ஏ பி சின்ட்டு எடுத்துக்குது. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ பைட் அரேன்றதை பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா ஓகே, இது வந்து பைட் அரேவா வாங்கிட்டு என்னால் இண்டிவிஜுவலாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் இருந்து ஒட்டுக்கா உனக்கு என்ன வரும், பின்றதுல வந்து ஏபிசின்ட்டு சேர்ந்த மாதிரி வந்துடும். எனக்கு இப்போ இது தனியாக நான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் இதில் வந்து நான் இந்த 68 மட்டும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கேன் சிக்னல்ஸ்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் 8 பைட் ஆஃப் டேட்டா. கரெக்டாக? அந்த 8 பைட் ஆஃப் டேட்டாவில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சிக்னல் வந்து இட் மைட் பி ஹேவிங் எதர் 0 ஆர் 1. ஸோ 8 பைட்ல வந்து ஒரு பைட்ல வந்து எத்தனை பிட் இருக்கும்? 8 பிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பிட்டை மட்டும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த 68க்கு பதிலாக என்ன ஆகலாம், அது 17 கூட மாறலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் இண்டிவிஜுவலாக நான் என்னோட பைட் அரேயில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், பைட் அரேன்னு டிக்ளேர் பண்ணி அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் பைட்ஸ். ஓகே, பூலியன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஒய். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வரும், எய்தர் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் வரும். கரெக்டாக? இது கண்டிஷனலாக இருக்குது. அந்த கண்டிஷனில் நான் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன போட்டுக்கலாம், உங்களுக்கு வந்து பூலியன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. செட்ஸ் இஸ் சிம்லர் டு என்ன சொல்கிறது, லிஸ்ட்டு தான், பட் அதில் சர்டன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அப்புறம் அந்த பூலியன் மட்டும் அவுட்புட் பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே, இங்கே தெரியுதா?
ஓகே, ஓகே. இஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிஷனலா தான் வரும். ஓகே. ம். ஸோ இதை நான் பூல் இல்லாம நம்ம போடுறோம் அப்படின்னா ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன வருது? 0ன்னு வருது. ம். ஓகே. அதோட இஸ் வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் வேல்யூ பண்ணிருது. வந்துரும். ஆனா வந்து எனக்கு வந்து அது வந்து வேல்யூ வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு அ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுல நான் மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பூல்ன்னு போட்டீங்கன்னா 0க்கு வந்து ஃபால்ஸ் வரும். இதே வந்து 1க்கு வந்து என்ன வரும்? உங்களுக்கு ட்ரூ வந்துரும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே. ஓகே. அதுதான் ஆல்ரெடி பை டிஃபால்ட்டா இந்த கண்டிஷனல் இதுக்கு உங்களுக்கு பை டிஃபால்ட்டாவே என்ன வருது? ட்ரூன்னு வந்துருது. ஏன்னா இஃப் ஓ கண்டிஷன்லயே நம்ம இப்படி தானே நம்ம பண்ணுவோம். பட் ஆமா. இஃப் இட் இஸ் இன் அ நியூமெரிக்கல் ஃபார்மேட்ல இருக்கு. 1 ம். இல்லைன்னா 0ன்னு இருக்குது. நான் இன்புட் வாங்குறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் இப்போ பிட் ஆப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 1 தான் வரும். ஸோ அந்த ம். இடத்துல நான் ட்ரூ ஃபால்ஸ்ன்ற கன்வர்ஷன் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ம். அவுட்புட்ல நான் பிரிண்ட் பண்றதுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பூல் வந்து யூஸ் ம். பண்ணிக்கலாம். ஓகே. 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 செட்டுக்கும் உங்களோட லிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா இதுதான். லைக் உங்களால இண்டெக்ஸ் வச்சு செட்டை வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? அந்த செட்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டே போலாம்? ஆட் பண்ணிட்டே போலாம். ஓகே. ஸோ யூ கான்ட் எனக்கு இந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்குது செட்ல அப்படின்றது வந்து நம்மளால பார்க்க முடியாது. பட் மோஸ்டா நாங்க வந்து இது வரைக்கும் இதை நாங்க யூஸ் பண்ணதே இல்லை அவ்வளவா. பட் ஃபார் சம் கேசஸ் இது திஸ் இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. அது தெரியுதுல்ல. டிக்ஷனரியில் உங்களுக்கு கீ வேல்யூ பேர் இருக்கும். இதே வந்து வித் செப்பரேட்டட் ஈச் வேல்யூஸ் இஸ் பீன் செப்பரேட்டட் பை கமாஸ் மீன்ஸ் இட்ஸ் அ செட். ஓகே. ஓகே. வேல்யூஸ் மட்டும் அப்ப வருமா ப்ரோ? ஆமா. வேல்யூஸ் மட்டும் தான் வரும். ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு கீ வேல்யூ பேர் வந்துச்சுன்னா அது டிக்ஷனரி. வெறும் வேல்யூஸ் மட்டும் நீங்க செட் பிரேசஸ்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து செட். ஓகே. ஓ செட் பிரேசஸ். ஓகே, ஓகே. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பிரேசஸ், இது செட் பிரேசஸ். அண்ட் தென் லைக் ஹியர் இஃப் யூ சி உங்களுக்கு டைரக்டா உங்களால அவுட்புட் பிரிண்ட் பண்றீங்களா? அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ் வைஸால உங்களால என்ன பண்ண முடியும்? அவுட்புட் உங்களால பிரிண்ட் பண்ண முடியும். பட் செட்ல உங்களால இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ செட்டோட இது இதான். பட் எந்த இடத்துல நம்ம வந்து செட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அகைன் அந்த ஆர்டர் மாறக்கூடாது. நம்ம ஆர்டர் மாறாம வச்சிருக்கிறது வந்து நம்ம டியூப்பிள்ல வச்சிருந்தோமா? சிமிலர் டு ம். செட்லயும் நீங்க என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த ஆர்டர் வந்து எப்போதுமே இல்லைன்னா இந்த ஃபார்மேட் தான் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆப்பிள் வரணும், 2வது வந்து செர்ரி வரணும் அப்படின்ற ஆர்டர் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ கேன் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாம்ப் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரிசப்ஷனா இல்லைன்னா டிரான்ஸ்மிஷனா அப்படின்றது இருக்கும். அப்புறம் 8 பைட்டா 16 பைட்டான்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் நான் எப்போதுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். லிஸ்ட்னா என்ன ஆயிரும்? நீங்க உள்ளார ஏதாவது வந்து மாத்தும் போது உங்களுக்கு அது சேஞ்ச் ஆயிரலாம். ஸோ செட்ல நீங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நீங்க வேற எங்கேயாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 0th இண்டெக்ஸ் வந்து டைம் ஸ்டாம்ப் பதிலா நீங்க வந்து டேட்டா டைப் சாரி
டேட்டா சைஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க, ஏதோ தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், உங்களுக்கு அங்கேயே எரர் த்ரோ பண்ணும். ஸோ தட் வி கேன் ரெக்டிஃபை இட். ஸோ அதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் டேட்டாக்கு உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. நம்பர்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் பார்த்தோம். கேஸ்டிங் பார்த்தோம்ல, ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் மாற்றுறது, லைக் 1 வந்து இன்டிஜராக மாற்றலாம். 2.8 வந்து நீங்கள் இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 தான் வரும். ஏன்னா 2 இஸ் அன் நம்மளுக்கு இன்டிஜராக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்னு சொல்கிறோம். ஸோ அப்போது டெசிமலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து லோட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஆல் டைப் காஸ்டிங். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். 1 வந்து நான் ஃப்ளோட்டாக மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 1 வந்து இன்டிஜர் கரெக்டா. ஸோ அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா 1.0ன்னு வரும். ஓகே, அதேமாதிரி 2.8 வந்து நான் ஃப்ளோட்டுன்னு மாற்றுறேன். ஸோ ஆல்ரெடி அதில் பாயிண்ட் இருக்குது. ஸோ நத்திங் டு டூ வித் தட். ஸோ உங்களுக்கு 2.8ஆகவே தான் வந்துடும். ஸோ 3ன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை ஃப்ளோட்டாக மாற்றுறேன். ஸோ 3.0வாக மாறிடுது. அதுமாதிரி 4.2 ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது, அதையும் நான் ஃப்ளோட்டாக மாற்றுறேன்னா 4.2வாக வந்துடும். ஓகே, ஸோ திஸ் அண்ட் ஆல் டைரக்ட் டைப் கன்வர்ஷன். உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுமோ அது மாதிரியாக நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஓகே. ஸோ ரிவர்ஸும் உங்களுக்கு பாசிபிள். ஸ்ட்ரிங்கை வந்து நான் டேரெக்டாக ஸ்ட்ரிங்காகவே மாற்றிக்கிறேன். 2ன்ற ஒரு இன்டிஜர் இருக்குது, அந்த இன்டிஜர் வந்து நான் என்னவா மாற்றுறேன், ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். இங்கே பார்த்தீங்களா சிங்கிள் கோட்ஸில் வருது. அதே மாதிரி 3.0 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து மாற்றுறேன் அப்படின்னா அதுவும் என்ன ஆகுது, உங்களால் அது பண்ண முடியும். ஸோ உங்களோட ப்ரோக்ராமிங் இதில் உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இது வந்து இப்போது இதெல்லாம் எதுக்குறா பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கோடிங் நீங்கள் பண்ணும்போது ஏன்னா யூ வில் பி ஆக்சஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. உங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரே மாதிரியான டேட்டா வந்து வராது. நீங்கள் நினச்ச மாதிரியான டேட்டா வராது. நீங்கள் இன்டிஜராக தான் வேணும்னு நினைப்பீங்க, பட் உங்களுக்கு ஒரு ஃபைல்லேருந்து ரீட் பண்ணும் போதோ இல்லைனா ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை கெட் பண்ணும் போதோ உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஃபார்மேட்டுக்கு மாற்றணும், உங்களோட ஆப்ரேஷனல் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா இந்த காஸ்டிங் வந்து யூஸ் ஆகுது. அதை தான் டைப் காஸ்டிங் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் மேட்ச். ஓகேவா? ஸ்விட்ச் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, C++ல ஸ்விட்ச் தெரியும்ல. தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ சிமிலர் டு அவர் ஸ்விட்ச். டேரெக்டாக நீங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் ஸ்விட்சில் போடுவீங்க. லைக் நிறையா இஃபல்ஸ் நீங்கள் போட வேணாம்னு நினைக்கிறீங்க, பட் வந்து எனக்கு வந்து நான் வந்து சிம்பிளிஸ்ட் ஃபார்மில் நான் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மேட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் த டே ஆஃப் த வீக்குன்னு கேட்குறோம். அந்த டேவை கொடுத்துட்ட பிறகு எந்த கண்டிஷனில் போய் அது ஃபாலோ ஆகுதோ என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கேஸு அண்டர்ஸ்கோர் நம்ம போட்டோம்னா இங்கே டிஃபால்ட், நம்ம அங்கே கேஸ் டிஃபால்ட்டுன்னு வச்சுருப்போம்ல, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட். எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எய்தர் சாட்டர்டே இல்லைனா சண்டே அந்த மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் அ வீக்கெண்ட் அப்படின்ற சொல்கிறோம். ஃப்ரைடேனா லாஸ்ட் ஒர்க்கிங் ஆஃப் த வீக்கு, ஸ்டார்ட் ஆஃப் யுவர் ஒர்க் வீக் அப்படின்றது மண்டே டினோட் பண்ணுறோம். ஓகே,
ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ண மாட்டோம். டைரக்டாவே வந்துட்டு என்ன ஆமா. ஏன்னா வேணுமோ கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிருதுல்ல. கேஸ்னா அப்படிதானே. இல்லன்னா நீங்க என்ன பண்ணணும்? இதே வந்து நான் இஃப்ல வேணும்னா ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஓகே. இந்த இடத்துல என்ன பண்றோம்? நீங்க கேட்ட மாதிரி ஈக்குவல் டு கொடுக்குறோம். பட் இங்க வந்து என்னது? மேட்ச் கேஸ்ன்ற ஒரு இது எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன பண்ணும்? இந்த கேஸ்ல போயிட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸிகியூஷனை பண்ணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இருக்கட்டும். ஸோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் கொடுத்துருக்கேன். நான் இதில் வந்து கேபிட்டல் எம் கொடுத்துருக்கேன், அப்பயும் எனக்கு என்ன வருது? ப்ராப்பரான அவுட்புட் வருது. இங்கே ஸ்மால் எம் கொடுத்துருக்கேன், அப்பயும் எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வருது. எப்படி? லோவர் ஆஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்கோம்? நீங்கள் அந்த டே கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா டேங்கிற வேரியபிள் வாங்கின இடத்துல ஒன்று இருக்குது. அதே மாதிரி மேலே லைன் நம்பர் 5ல இருக்கு. 18ல ஒன்று இருக்குது, 18ல 5ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப காமனாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்புட் டேட்டா வந்து நான் ஒரு ஃபைல்லேருந்து ஃபெச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈக்குவல் டு எஸ் கேபிட்டல் எஸ் கொடுத்துருப்போம். ஆனால் அங்கேருந்து வர்றது வந்து ஸ்மால் எஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து எஸ்ஸில் ஒய் மட்டும் கேபிட்டலாக இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் போட்டு பார்ப்பீங்க, இந்த சைடில் இருக்கிறதும் அந்த சைடில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நார்மலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போதுமே உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே வரும்போது அதையும் நார்மலைஸ் எதர் அப்பர் கேஸில் நீங்கள் மாற்றிடலாம், இல்லைனா லோயர் கேஸில் மாற்றலாம். இங்கேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, அதுக்கு ரெலவெண்ட்டான கேஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இனிஷியலான சில ஈக்குவல் டு ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண இனிஷியல் டைமில் வந்து என்னென்னா ரெண்டுமே சேமாக இருக்காது. ஆனால் ரெண்டுத்துலேயும் கண்டென்ட் என்னவாக தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். பட் கேப்ஸ் அண்ட் அதாவது கேசஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேசஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே ஓகே. வைல் லூப் பார்த்தோம், ஃபார் லூப்பு, ஃபங்க்ஷன். ஓகே. இது ஓகே, இது நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. இது வேணால் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். டெக்கரேட்டர்ஸ் ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். அதேமாதிரி லேம்டாவும் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லேம்டா வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இது மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் அவங்க யூஸ் பண்ணதில்லை. ஓகே. தென் we will come to oops கான்செப்ட். ஓகே ஓகே. அரேஸ் இருக்குது. அரே வந்து அகைன் இட்ஸ் சிமிலர் டு, இங்கே அரேஸ்ன்னு தனியாக ஒரு கான்செப்ட் கிடையாது. இட் இஸ் சிமிலர் டு லிஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படி நம்மளுக்கு சிலியோ C++லையோ தனியாக செப்பரேட்டாக அரேஸ்ன்னு இருக்கும். ஆனால் அங்கே லிஸ்ட்டுன்ற கான்செப்ட் கிடையாது. இங்கே வந்து சார் ஒன் அண்ட் த சேம். ஓகே. ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் லிஸ்ட் ஆஃப் கார் நேம்ஸ் அப்படின்றத நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி லிஸ்ட்டில் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ அதே ஃபார்மேட் தான் அரேஸ் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் டு இட். ஓகே ஓகே. ஸோ ஓகே, நம்ம ஊப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். லைக் நீங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல, இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களால் எதுவும்? இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன்லாம் எப்போ ப்ரோ வரும்? ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் வந்து நான் உங்களை நோட் பண்ண சொல்லியிருந்தேன்ல போன கிளாஸில். எதுக்காக நோட் பண்ண சொல்லியிருந்தேன்? ஆமாம்.
அது வந்துட்டு நம்ம இன்னும் பார்க்கல. இனி இந்த ஊப்ஸ் கான்செப்ட்லாம் தாண்டி வரப்ப அது இல்ல அதுதான் எலாபரேட்டடா பார்ப்போம்னு ஒரு சொல்லி. பர்டிகுலர் யூஸ் கேஸ் நம்ம பண்ணும்போது ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் வச்சு தான் நம்மளால பண்ண முடியும் சொன்னேன். அது எதுக்கு நான் நோட் பண்ணி வைக்க சொன்னானே. சரியா ஞாபகம் இல்லை ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம டைப் காஸ்டிங் பற்றி நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல. அப்போது நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃப்ளோட்டை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண பார்த்துருந்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு இன்புட் இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இது என்னால் ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியுமா? மாற்றலாம். ஸோ மாற்றினா என்ன ஆகும்? டபுள் கோட்ஸ்குள்ளே 10ன்னு வரும். கரெக்டா? ஆமாம். அதே மாதிரி நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் 2.3 அப்படின்ற ஒரு ஃப்ளோட் இருக்குது. ஓகே, இதை வந்து நம்மளால வந்து ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியுமா? ஐடியா இல்லை ப்ரோ. மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஓகே. ஸோ அல்டிமேட்டாக உங்களுக்கு நம்பர் வந்து ஸ்ட்ரிங் நீங்கள் எதை வேணாலும் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். ஓகேவா? பட் அதர் வே அரவுண்ட். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகே, டபுள் கோட்ஸ்குள்ளார 10ன்னு கொடுக்குறேன். இதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும். பட் என்கிட்ட கவின் இருக்குது. ஓகேவா? சி இஸ் ஈக்குவல் டு கவின் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒய் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த இடத்துல ஆப்ரேஷன் நடக்குமா? நடக்காது. ஏன்னா கவின் இஸ் ஸ்ட்ரிங். நீங்க அதை கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இன்டிஜரா நீங்க வந்து மாற்ற முடியாது. பட் நம்ம இதை பைட்ஸா மாற்றலாம். கேக்கு ஒரு வேல்யூ இருந்ததா ஆஸ்கில, ஏக்கு ஒரு வேல்யூ இருந்தா அந்த மாதிரி மாற்ற முடியுமே தவிர இன்டிஜரா மாற்ற முடியாது. ஸோ whether the given input is convertible to int இல்லையா அப்படி செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can have a எக்ஸெப்ஷன், ட்ரை எக்ஸெப்ஷன் நம்ம அங்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ நம்மளால இதை வந்து இன்டிஜரோட கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ்க்கு தான் உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு தேவைப்படும் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன், நான் ட்ரை அப்படின்றத போடுவேன். ட்ரைனா என்ன அர்த்தம், ஜஸ்ட் ஒரு நார்மல் இங்கிலீஷ் டேர்மில் வந்து என்ன அர்த்தம், ட்ரை பண்ணுங்க, இதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது என்ன வரும், கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அப்போ எரர் வந்துச்சுன்னா நான் அதை வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸெப்ஷனில் நான் ஹேண்டில் பண்ணி this is not convertible, print given input is not convertible to int அப்படின்னு நான் போட்டுப்பேன். நீங்க இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் போடாம விட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமே என்ன ஆயிரும், இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா எரர் வரும்ல, எரர் வரதுனால இந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான யூஸ் கேஸ் தான் உங்களுக்கு ட்ரை எக்ஸெப்ஷன். ஸோ இதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ட்ரை எக்ஸெப்ஷன்ஸ் வச்சு தான் உங்களால் ஒரு அப்ளிகேஷனையும் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து தப்பான இன்புட்ஸ் வந்து வரலாம். அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஓகே ஓகே சரி, ஓகே, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் பாருங்கள். ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் நம்ம ஆஃப்டர் த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 9:55க்கு ஜாயின் ஆகலாம். ஓகே.